السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. ஃபேன் ஆஃப் பண்ணிருக்கலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரு ஹதீஸை கொண்டு இந்த சபையை துவக்கம் செய்கிறேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ் சில மலக்குகளை வைத்திருக்கிறான். அவர்கள் இந்த பூமியில் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சபைகளை தேடுவார்கள். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சபைகளை கண்டறிந்தால் அதை சூழ்ந்து கொண்டு அதற்கு மேல் மலக்குகள் அதற்கு மேல் மலக்குகள் என வானத்துடைய முதல் வாசல் வரை அந்த மலக்குகள் சூழ்ந்து கொள்வார்கள் அந்த சபையை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மலக்குகளை பார்த்து கேட்பான், என் அடியார்களை நீங்கள் எப்படி பெற்றுக் கொண்டீர்கள் என்று. அந்த மலக்குகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அவர்கள் உன்னை துதிக்கிறார்கள் யா அல்லாஹ், உன்னை மகத்துவப்படுத்துகிறார்கள் யா அல்லாஹ், உன்னை அதிகமாக கண்ணியப்படுத்துகிறார்கள் யா அல்லாஹ் என்று சொல்லுவான். அப்போது அந்த மலக்குகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான், அந்த மனிதர்கள், அந்த சபையில் கூடியிருக்கக்கூடிய அந்த நபர்கள் என்னை பார்த்ததுண்டா என்று அல்லாஹ் கேட்பான். அப்போது அந்த மலக்குகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், உன்னை அவர்கள் பார்க்கவில்லை. அப்போது அல்லாஹ் கேட்பான், அவர்கள் என்னை பார்த்தால் யா அல்லாஹ் இன்னும் உன்னை அதிகமாக புகழ்வார்கள், இன்னும் உன்னை அதிகமாக மகத்துவப்படுத்துவார்கள், இன்னும் உன்னை அதிகமாக கண்ணியப்படுத்துவார்கள் என்று அந்த மலக்குகள் சொல்லுவார்கள். அல்லாஹ் கேட்பான், அவர்கள் எதை தேடி அங்கே வந்திருக்கிறார்கள்? மலக்குகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அவர்கள் சொர்க்கத்தை தேடி வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் கேட்பான், அவர்கள் சொர்க்கத்தை பார்த்ததுண்டா? மலக்குகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அவர்கள் சொர்க்கத்தை பார்த்ததில்லை. அல்லாஹ் கேட்பான், அவர்கள் சொர்க்கத்தை பார்த்தால் யா அல்லாஹ் இன்னும் அவர்கள் அதை அடைவதற்குரிய வழிகளை இன்னும் தேடி வருவார்கள் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் கேட்பான், அவர்கள் எதிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறார்கள்? மலக்குகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பை தேடுகிறார்கள். அல்லாஹ் கேட்பான், அவர்கள் நரகத்தை பார்த்ததுண்டா? மலக்குகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அவர்கள் நரகத்தை பார்த்ததில்லை. அப்படி ஒருவேளை அவர்கள் பார்த்தால் மலக்குகள் சொல்லுவார்கள், அவர்கள் நரகத்தை பார்த்தால் அதிலிருந்து வெளியேறுவதற்குரிய, அதிலிருந்து தங்களை பாதுகாப்பதற்குரிய வழிகளை அவர்கள் இன்னும் அதிகமாக தேடிக்கொண்டிருப்பார்கள் யா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பார்த்து சொல்லுவான், ஃபஇன்னி உஷ்ஹிதுக்கும், அல்லாஹ் அந்த சபையாக இந்த சபையை ஆக்கட்டும். அல்லாஹ் சொல்லுவான், அந்த மலக்குகளை பார்த்து, நான் உங்களை சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன், அவர்கள் எல்லோருடைய பாவங்களையும் நான் மன்னித்து விடுகிறேன். அப்போது அந்த மலக்குகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அந்த சபையில் அதிகமானோர் இந்த எண்ணத்தில் வந்திருந்தாலும் அதில் சிலர் தங்களுடைய வேறு தேவைகளுக்காகவும் அங்கே வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களின் நிலை என்ன என்று
கேட்பார்கள் மலக்குகள் அல்லாஹ்வை பார்த்து. அல்லாஹ் கூறுவான், அங்கு இருக்கக்கூடிய எவரும் துர்பாக்கியசாலிகள் அல்ல, எல்லோருக்கும் இது பொருந்தும். எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக, சொர்க்கத்தை தேடுவதற்காக, நரகத்திலிருந்து பாதுகாப்பை பெறுவதற்காக அவர்கள் ஒன்று கூடிய காரணத்தால் அவர்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்ற சாட்சியை உங்களை வைத்து அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு எடுத்து சொன்னார்கள் இந்த ஹதீஸில். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் ஒரு கண்ணியம் மிகுந்த மாதத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம், ரமதான். அந்த மாதம் எம்மை அடைவதற்கு இன்னும் சில நாட்களே எம்மிடத்திலே மீதம் இருக்கிறது. ரமதானை நாம் எந்த அளவு உள்ளத்திலே வைத்திருக்கிறோம் என்பதல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கம் ரமதானை எந்த அளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறது என்பதே மேன்மையானது. இந்த ரமதானை நம்மோடு கடைசி ஆண்டுகளில் கழித்தவர்கள் பலர் இந்த ரமதானில் இல்லை நம்மோடு அதை அனுபவிப்பதற்கு. அல்லது நாமோ இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால்தான் இந்த நாட்களை கடந்து இந்த ரமதானை அடைய முடியும். ஆனால் ரமதானை நம்மை விட்டு அடையாமல் மரணித்தவர்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாட்டை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில் ஒரு நபித்தோழர் எடுத்து சொன்னார். நான் சொல்றது புரியுதா? எல்லாருக்கும் கேக்குதா? சரியா கேக்குதா? தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு கனவிற்கு விளக்கம் கேட்க வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, 2 மனிதர்களை நான் அறிவேன். அவர்கள் உங்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றார்கள். அதில் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் மரணித்து விட்டார். அதற்கு பிறகு அவரோடு இஸ்லாமை ஏற்ற இன்னொரு தோழர் இன்னொரு 1 ஆண்டு வாழ்ந்தார். அதற்கு பிறகு மரணித்தார். இந்த இருவரையும் என்னையும் கனவில் பார்த்தேன் என்று சொன்னார். அந்த கனவு என்னவென்றால், சொர்க்கத்தின் வாசலுக்கு முன்னால் நான் நிற்கிறேன். அந்த இருவரும் எனக்கு அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானவர். அவருக்கு பிறகு 1 ஆண்டு கழித்து இன்னொருவர் மரணித்தார் இயற்கையாக. நான் நிற்கிறேன். இந்த மூவரின் நிலைமை சொர்க்கத்தின் வாசலுக்கு முன்னால். சொர்க்கத்தின் காவலாளி வந்தார். நான் நினைத்தேன் இந்த ஷஹீதைத்தான் முதலாவதாக அழைக்கப் போகிறார்கள் என்று. ஆனால் அவரோ அவருக்கு பிறகு 1 ஆண்டு வாழ்ந்து இயற்கையாக மரணித்தவரை அழைத்து சென்றார். மறுபடியும் அழைப்பு வந்தது அல்லாஹ்வுடைய பாதையில் மரணித்த இந்த ஷஹீதிற்கு. என்னுடைய பெயர் அழைக்கப்படும் என்று எண்ணினேன். ஆனால் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் நேரம் இருக்கிறது என்று. நான் விழித்துக் கொண்டேன், கனவு முடிந்து விட்டது என்றார்கள். நபித்தோழர்களுக்கு மத்தியிலே இது ஒரு ஆச்சரியமான நிகழ்வாக கருதப்பட்டது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எதை குறித்து ஆச்சரியப்படுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய பாதையில் மரணித்த ஷஹீதிற்கு முன்னதாக அல்லாஹ்வுடைய பாதையில் அவருக்கு பிறகு 1 ஆண்டுகள் வாழ்ந்து மரணித்தவர் முதலாவதாக சொர்க்கத்திலே அழைத்து செல்லப்பட்டார் என்பதை குறித்தா நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் தல்ஹா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் ஷஹீதான அந்த மனிதருக்கு பிறகு 1 ஆண்டு வாழ்ந்தாரா இல்லையா தல்ஹா? ஆம், வாழ்ந்தார். அடுத்த ஆண்டு ரமதானை அவர் அடைந்தாரா இல்லையா தல்ஹா? அடைந்தார். அடுத்த ஆண்டு ரமதானுடைய நோன்பை நோற்றாரா இல்லையா தல்ஹா? ஆம், நோற்றார். அடுத்த ஆண்டு அந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் சஜிதா செய்தாரா இல்லையா தல்ஹா? ஆம், செய்தார். இவருக்கும் அவருக்கும் நன்மையுடைய வித்தியாசம் வானங்களுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்தை போன்றது தல்ஹா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சுப்ஹானல்லாஹ். ஒரு ரமதானை 1 ஆண்டு அதிகப்படுத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடைய இருப்பதுடைய சிறப்பை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை புரிந்து கொள்வதற்காக சொன்னார்கள், வானங்களுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவோ அவ்வளவு அந்தஸ்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானை அதிகமாக அடையக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்று பொருள்பட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த 2 தோழர்களும் அல்லாஹ்விற்காக வாழ்ந்தவர்கள். அல்லாஹ்விற்கு கொடுத்த வாக்குறுதியை உண்மையாக்கியவர்கள். அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்தியவர்கள்.
அல்லாஹ் அவர்களை பற்றி தான் குர்ஆனிலே சொல்லுகிறான், மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி ஃபமின்ஹும் மன் கதா நஹ்பஹ் வமின்ஹும் மை யன்ததிர். இந்த மூமின்களில் சிலர் அல்லாஹ்விற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார்கள், இன்னும் சிலர் அதை நிறைவேற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். வமின்ஹும் மை யன்ததிர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே இந்த நபித்தோழர்களை பற்றி சொல்லுகிறார். குறிப்பாக அல்லாஹ்வுடைய பாதையில் மரணிக்கப்படுகின்ற ஷஹீதுகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அனஸ் இப்னு நதர் அவரை குறித்து தான் இந்த வசனம் இறக்கப்பட்டது. பத்ருடைய களத்தில் அவர் கலந்து கொள்ளவில்லை, உஹதுடைய போர்க்களத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான். பத்ருடைய களத்தில் அவர் சொன்னார், யா அல்லாஹ், எனக்கு இந்த பத்ரிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நீ தரவில்லை, இன்னொரு போர்க்களத்தை நீ ஏற்படுத்தினாய், என் ரப்பே நீ பார்ப்பாய் நான் என்ன செய்வேன் என்று அவர் சொன்னார். அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றினார். அதைத்தான் உஹதுடைய களத்தில் அவர் ஷஹீதானார். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி என்று அல்லாஹ் சொல்கிறான். வமின்ஹும் மன் கதா நஹ்பஹ் வமின்ஹும் மை யன்ததிர். இன்னும் சிலர் காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த உண்மையை நிறைவேற்றுவதற்காக. முஃமின்கள் ரமதானுடைய மாதத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்க இருக்கின்ற சொர்க்கத்தின் அந்தஸ்துகளை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க இருக்கின்ற நரகத்தின் பாதுகாப்பை பெறுவதற்கு அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். அதில் உண்மையாளர்களாக இருந்து அதை எதிர்நோக்கி இருப்பார்கள். நாமும் இத்துணை ரமதான்களை நம்முடைய வாழ்க்கையில் அடைந்திருப்போம். அந்த ரமதான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன? கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். அந்த ரமதான் எம்முடைய வாழ்க்கையில் எதை மாற்றி இருக்கிறது? சென்ற ரமதான் எம்முடைய ஈமானை அதிகப்படுத்தியதா? சென்ற ரமதான் எம்மை தொழுகையில் சரிபடுத்தியதா? சென்ற ரமதான் எம்மை நோன்பில் ஆர்வப்படுத்தியதா? சென்ற ரமதான் ஜகாத்தில் எம்மை ஆர்வப்படுத்தியதா? சென்ற ரமதான் உபரியான தான தர்மங்களில் எம்மை ஆர்வப்படுத்தியதா? சென்ற ரமதான் அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் எம்மை ஆர்வப்படுத்தியதா? சென்ற ரமதான் அல்லாஹ்விற்கு வணக்க வழிபாடுகளை இரவுடைய நேரத்தில் செய்யக்கூடிய செயல்பாட்டில் எம்மை ஆர்வப்படுத்தியதா? அல்லது ரமதானோடு எல்லாவற்றையும் முடித்துவிட்டு மற்ற மாதங்களில் எப்படி இயற்கையாக வணக்க வழிபாடுகளை கடமையாக அல்லது கடமை மறந்து செய்வோமோ அது போன்று நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரமதான் தாக்கத்தை ஏற்படுத்தியதா? யாருடைய வாழ்வை ரமதான் மாற்றியதோ சென்ற ரமதானுக்கு பின்னால் அவர்கள் இந்த ரமதானில் மிக உண்மையாளர்களாக அதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்து இந்த ரமதானில் தன்னை இறைவனுக்கு முன்னால் அதிகப்படுத்தக்கூடிய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக காத்து கொண்டிருப்பார்கள். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானை ஒரே ஒரு இடத்தில் தான் அல்லாஹ் கூறுகிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். அவ்வளவுதான். ஷஹ்ரு ரமதான் என்பதை அல்லாஹ் ஒட்டுமொத்த குர்ஆனிலும் ஒரு இடத்தில் தான் பதிகிறான். அறிஞர்கள் சொல்லுவார்கள், ரமதான் என்பது ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு முறை குர்ஆனிலே பதிகிறான் என்றால் மற்ற எல்லா மாதங்களிலும் செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டை தான் ரமதானிலும் செய்ய போகிறோம். ரமதானுக்கென்று தனிப்பட்ட ஒரு வணக்க வழிபாடு கிடையாது. நோன்பு, ஜகாத், ஹஜ், அல்லாஹ்வை நினைவு கூறுதல், குர்ஆனை ஓதுதல், இன்னும் இரவு வணக்க வழிபாடுகள், இதுவெல்லாம் இயற்கையாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வோடு இணைத்துக் கொள்ள வேண்டிய வணக்க வழிபாடுகள். அதை ரமதானில் அதிகப்படுத்தி செய்வான், ரமதானில் மேன்மைப்படுத்தி செய்வான், ரமதானில் ஆர்வம் காட்டி செய்வான். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமாக ரமதானை குறிப்பிடாமல் ரமதானோடு இணைந்திருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளையும் ரமதானோடு இணைந்திருக்கக்கூடிய குர்ஆனையும் அல்லாஹ் இணைத்து இந்த வசனத்திலே கூறுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தியை புரிந்து கொண்ட நம்முடைய அறிஞர்கள் எமக்கு விளக்கம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, கொஞ்சம் நினைவு கூறுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தர இருக்கிறான் இன்ஷா அல்லாஹ். எத்தனையோ பேர் எம்மோடு வாழ்ந்தவர்கள், கண்களை கொஞ்சம் மூடி சிந்தித்து பாருங்கள். எம்மோடு வாழ்ந்த ரமதானில் பலர் இந்த ஆண்டு இல்லை, இந்த ஆண்டு ரமதானில் எம்மோடு கழிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட பலரும் நம்மோடு இல்லை. எனக்கு ஒரு தோழர் இருந்தார், அல்லாஹ் அவருக்கு இரக்கம் காட்டட்டும், மிக நெருங்கிய நண்பர் அவர் சொன்னார், தோழரே, அடுத்த ஆண்டு ரமதானில் கட்டாயமாக நாம் இருவரும் உம்ராவிற்கு செல்ல வேண்டும் என்று.
அவர் 2-3 மாதங்களுக்கு முன்னால் மரணமாகிவிட்டார். அவரை நினைவு கூறுகிறேன். அவர் சொன்னார், ரமதானில் என்னோடு உம்ரா செய்ய வேண்டும் என்று. அவருக்கு அல்லாஹ் ரமதானை அடையக்கூடிய வாய்ப்பை கூட அல்லாஹ் கொடுக்கவில்லை. எத்தனையோ மனிதர்கள் அதை விட்டு நீங்கி இருக்கலாம், அதை விட்டு மரணமாகி இருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுத்த அந்த வாய்ப்பு மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய அருள். யார் அந்த ரமதானை அடைவதற்காக காத்து கொண்டிருந்து மரணமானார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் அந்த ரமதானை அடைந்த கூலி அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். குர்ஆனிலே ஒரு வசனம் உண்டு, ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்த், வானம் பூமிகள் அழுகிறது என்ற ஒரு வசனம். அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வானம் பூமிகள் ஏன் அழுகும் தெரியுமா? அல்லாஹ்வை நினைவு கூர்ந்த, அல்லாஹ்விற்காக சுஜூது செய்த, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக பூமியில் நின்ற அந்த அடியார்கள் இந்த பூமியை விட்டு பிரிந்து விட்டால் அவர்கள் சுஜூதுக்காக தன்னுடைய நெற்றியை அதிகம் அதிகம் பணிய வைத்த அந்த இடம் அழும் என்றார்கள், கண்ணீர் வடிக்கும் என்றார்கள். அவனை விட்டு பிரிந்த அந்த ஏக்கத்தால், அவனுடைய நெற்றி இந்த பூமியில் படியவில்லையே, அவன் சென்று விட்டானே என்ற ஏக்கத்தால் இந்த பூமி அழும், அவன் நின்ற இடம் அழும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். யார் அதை நாடி ரமதானை கழித்தார்களோ, ரமதான் வந்தடைந்தால் அதை முறையாக சரியாக பயன்படுத்துவேன் என்ற எண்ணத்தை யார் கொண்டிருந்தார்களோ அவர்கள் இந்த வருடத்தில் ரமதானை அடைந்தாலும் அல்லது அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் அடையவில்லை என்றாலும் அல்லாஹ் அதனுடைய முழுமையான கூலிகளையும் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்து விடுவான். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எமக்கும் அருள் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதானை அடையக்கூடிய இந்த நேரத்தில் 3 கேள்விகளை எனக்கும் உங்களுக்கும் முன்னால் முன்வைக்கிறேன், நம்மை நாம் சீர்தூக்கி பார்ப்பதற்காக. முதல் கேள்வி, இப்போது நாம் மரணமானால் சொர்க்கம் செல்லுவோமா? யாருக்கெல்லாம் உறுதி இருக்கிறதோ அவர்கள் வேண்டுமானால் மரணத்தை கேட்டுக் கொள்ளுங்கள். மரணத்தை கேட்கக்கூடாது. ஆனால் இதற்காக சொல்கிறேன், நம்மில் யாரும் மரணத்தை கேட்க மாட்டோம். நமக்கு தெரியும் என்ன பாவங்களை நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம் என்று, நமக்கு தெரியும் என்ன தயாரிப்போடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று, நமக்கு தெரியும் என் ரப்புக்கு முன்னால் நிற்பதற்கு என்ன தகுதியோடு நான் இருக்கிறேன் என்று, நமக்கு தெரியும் என் ரப்புக்கு முன்னால் நான் சுமந்திருக்கக்கூடிய பாவங்களோடு நான் எப்படி நிற்கப் போகிறேன் என்ற கேள்விகளை சுமந்திருக்கிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இப்படி உறுதி இல்லாத பொழுது ஏன் இன்னும் பாவங்களோடு நம்மை பிணைத்திருக்கிறோம்? ஏன் அல்லாஹ்விற்கு மாறுபடக்கூடிய செயல்களோடு நம்மை பிணைத்திருக்கிறோம்? ஏன் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை பின்பற்றுவதை விட்டு இன்னும் நாம் நீங்கி இருக்கிறோம்? மரணம் நம்மை முன்னோக்கி இருக்கிறது என்று தெரிந்தும், மறுமை நம்மை முன்னோக்கி இருக்கிறது என்று தெரிந்தும், இன்றுதான் அல்லாஹ் எனக்கு கொடுத்த வாய்ப்பு என்று தெரிந்தும், அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், அல் யௌம அமலுன் வலா ஹிசாபுன் கதன் ஹிசாபுன் வலா அமலுன். இன்று செயல்படலாம் ஆனால் விசாரிக்கப்பட மாட்டாய், நாளை விசாரிக்கப்படுவாய் ஆனால் உன்னால் செயல்பட முடியாது என்ற அடிப்படையை அறிந்ததற்கு பிறகும் ஏன் அதற்கான தயாரிப்பை, அதற்கான முயற்சிகளை செய்யாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நேரத்தில் மலக்குல் மௌத்தை எனக்கு அனுப்பினால், மலக்குல் மௌத்தை உங்களுக்கு அனுப்பினால் யாருக்கு உத்தரவாதம் இருக்கிறது? அந்த மலக்குல் மௌத்தை இந்த உலகத்திலிருந்து மரணிப்பதற்கு முன்னால் என் கண்கள் பார்த்தே தீரும், உங்களுடைய கண்கள் பார்த்தே தீரும். அந்த மலக்கை இந்த கண்களால் பார்ப்போம். அந்த மலக்கை பார்க்கக்கூடிய காட்சி வந்தால் அவ்வளவுதான், அவ்வளவுதான். தொண்டை குழியை உயிர் அடைக்கும். அதற்கு பிறகு எல்லா அமல்களும் நிறுத்தப்படும். உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வருவார்கள். நல்லவர்களாக இருந்தால் நல்லவர்களின் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள், வாங்கி செல்லக்கூடிய மலக்குகள். பாவிகளாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வருவார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த காட்சியை எமக்கு ஏற்படுத்தினால் எம் நிலைமை என்ன? எம் நிலைமை என்ன? முதல் கேள்வி இது. ரப்பை சந்திப்பதற்கு நாம் தயாரான நிலையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா?
இரண்டாவது கேள்வி, என் ரப், என்னை படைத்தவன், எனக்கு உணவளிப்பவன், எனக்கு இந்த வாழ்வை கொடுத்தவன், எனக்கு இந்த கண்ணியத்தை கொடுத்தவன், எனக்கு இந்த மதிப்பை கொடுத்தவன், எனக்கு இந்த உயர்வை கொடுத்தவன், எனக்கு இந்த சூழலை அமைத்தவன் என்னோடு திருப்தி அடைந்த நிலையில்தான் இந்த நேரத்தில் நான் வாழ்கிறேனா? என் ரப்பின் திருப்தி என் மீது இருக்கிறதா? என் மனைவி என்னை திருப்தி அடைந்திருக்கலாம், என் தந்தை என் மீது திருப்தியோடு இருக்கலாம், என் ஊர் மக்கள் என்னை திருப்தியோடு கண்ணியமானாக கருதலாம். என் ரப்புடைய பார்வையில் இந்த நேரத்தில் நான் யார்? நான் யார்? என் ரப்போடு இணைந்த நிலையில்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என் ரப்பே என்று அழைத்தால் என் ரப்பை எனக்கு பதில் சொல்வானா? என் ரப்பே எனக்கு பாதுகாப்பை கொடு என்று அழைத்தால் என் ரப்பு எனக்கு பாதுகாப்பை அளிப்பானா? என் ரப்பே எனக்கு உதவி செய் என்று அழைத்தால் என் ரப்பை எனக்கு உதவி செய்வானா? இந்த செயல்பாடுகள் நம்முடைய வாழ்வில் இணைந்திருக்கிறதா? மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுவதாக, என்னுடைய நேசரை யார் நோவினை செய்வாரோ அவருக்கு எதிராக நான் போரை பிரகடனம் செய்கிறேன். அவர் யார்? கடமையான வணக்க வழிபாடுகளோடு என்னை நெருங்கிக் கொண்டே வருவார். எதற்காக தொழுவார்? எதற்காக தொழுவார்? ரப்பை நெருங்க வேண்டும் என்பதற்காக, கடமைக்காக அல்ல. காலை குளிர் இருக்கக்கூடிய நேரத்திலும் தன்னை அசதி மிகைக்கும் போதும் ஹய்யா அலா ஸலா 2 மணிக்கு படுத்திருப்பார். 4:30 மணிக்கு ஹய்யா அலா ஸலா என்று அழைக்கப்படும். தன் களைப்புகளை மறந்து, தன்னுடைய உடல் வலிமையை மறந்து ரப்பை சந்திக்க வேண்டும் என்பதற்காக எழுந்து செல்வான். அவனுக்காக தொழுவார், அவனுக்காக நோன்பை நோற்றிருப்பான், அவனுக்காக ஜகாத்தை தன்னுடைய செல்வத்தில் இருந்து பிரித்து எடுத்து கொடுத்திருப்பான். கடமைக்காக அல்ல. இதை செய்தால் என் ரப்பு என்னை ஏற்றுக்கொள்வான், அவன் என்னை பொருந்திக் கொள்வான் என்பதற்காக கடமையான வணக்க வழிபாடுகளை செய்து என்னை நெருங்கிக் கொண்டே வருவான். இன்னும் உபரியான வணக்க வழிபாடுகளையும் தொடர்ச்சியாக செய்து எதுவரை? நான் அவனை நேசிக்கும் வரை. அவனுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வின் நேசம், அவ்வளவுதான். கியாமுல் லைலிலே நின்று தொழுவான். அஃபலா அகூன அப்தன் ஷகூரா. ரசூலுல்லாஹ் சொன்னதை போல், ஏன் அல்லாஹ்வின் தூதரே கால் கடுங்க உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்கு பிறகும் நின்று வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா ஆயிஷா? அதுபோல் இரவிலே நின்று வணங்குவான். என் ரப்பு என்னை நேசிக்க வேண்டும் என்பதற்காக சதா நேரமும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் அவனை நேசிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தான தர்மங்களை செய்து கொண்டே இருப்பான். வலதுகரம் செய்வது இடதுகரத்திற்கு தெரியாமல் அல்லாஹ் அவரை நேசிக்க வேண்டும் என்பதற்காக, யாருடைய பார்வைக்காகவும் அல்ல, அல்லாஹ்வின் பார்வைக்காக, அல்லாஹ்வின் நேசத்திற்காக, அல்லாஹ்வின் திருப்திக்காக, அவ்வளவுதான் செய்து கொண்டே வருவான். எதுவரை? ஹத்தா உஹிப்ப, அவ்வளவுதான். அல்லாஹ் அவரை நேசிக்கும் வரை. அல்லாஹ் அவரை நேசித்து விட்டால் அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக அவன் மாறுகிறான், அவன் நடக்கக்கூடிய காலாக அவன் மாறுகிறான், அவன் விரிக்கக்கூடிய கரமாக அல்லாஹ் மாறுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த அடியான், எந்த அடியான்? இந்த அடியான் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். லஅதியன்னஹு வலைன் இஸ்தஆதனி லஉஈதன்னஹு. அவன் பாதுகாப்பை தேடினால் அல்லாஹ் பாதுகாப்பை அளிப்பான். என் ரப்பு என்னோடு திருப்தி அடைந்திருந்தால், ரப்பே என்று அழைத்தால் யா அப்தி என்று அல்லாஹ் அழைப்பான். இல்லையா?
என் ரப்பை என்னோடு நான் செய்யக்கூடிய பாவங்களால் தூரமாக இருந்தால் ரப்பை எவ்வளவு அழைத்தாலும் பதில் வராது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் வெகு தூரமான பாலைவனத்தில் பயணம் செய்கிறான், களைப்போடு, தூசி படிந்த முகத்தோடு, பரட்டை தலையோடு, எதுவும் இல்லை அவனிடத்தில். ரப்பை அழைக்கிறான், யா ரப் உதவி செய், யா ரப் உதவி செய். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராம், அவன் சாப்பிட்ட உணவு ஹராம், அவன் சம்பாதித்த செல்வம் ஹராம். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு, அல்லாஹ் அவனுக்கு எப்படி பதில் கொடுப்பான்? எப்படி பதில் கொடுப்பான்? எப்படி பதில் கொடுப்பான்? சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான், பாதுகாப்பை தேடினால் பாதுகாப்பை அளிப்பான். இந்த உலகத்தில் எதுவும் ரப்பை தடுமாற்றம் செய்யாது. தடுமாற்றம் ரப்புடைய குணம் அல்ல. ரப்பு தடுமாற மாட்டார் ஒரு செயலை செய்வதற்கு. ஆனால் ஒன்றை தவிர அவன் நேசிக்கக்கூடிய அடியானின் உயிரை கைப்பற்றும் போது அவனுக்கு ஏற்படக்கூடிய சிரமத்தை கண்டு ரப்பு தடுமாறுகிறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வின் நேசம் இயற்கையாக ஒருவருக்கு கிடைப்பதல்ல. அல்லாஹ்வின் திருப்தி இயற்கையாக ஒரு மனிதனுக்கு அமைவது அல்ல. அவருடைய முயற்சி, அவருடைய தேடல், அவருடைய எதிர்பார்ப்பு அதை நோக்கி அவரை நகர்த்தி செல்லும். இந்த நிலையில் மரணித்தால்தான் மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தഖலல் ஜன்னah, யாருடைய கடைசி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமையுமோ அவர் சொர்க்கம் நுழைவார். எப்படி? ஒரு மரண நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் என்றால் ஒருவர் சொல்லிவிடுவாரா? முடியாது. அவருடைய ரப்புடைய அன்பு அதை சொல்ல வைக்கும். அந்த நேரத்தில் எதற்காக நீ வாழ்ந்தாய் என்பதை அந்த மரண நேரம் முடிவு செய்யும். யாருக்காக வாழ்ந்தாய் மரண நேரம் முடிவு செய்யும். யாருக்காக கொடுத்தாய் மரண நேரம் முடிவு செய்யும். எதை தேடி வாழ்ந்தாய் மரண நேரம் முடிவு செய்யும். அந்த ரப்புடைய திருப்தியை சுமந்த நிலையில்தான் நானும் நீங்களும் இந்த ரமதானை இந்த நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். மூன்றாவது கேள்வி, ரப்பு எம்மிடத்திலே கேள்வி கேட்டால் எம்மை மரணிக்க செய்து என்ன அவனுக்கு பதிலை கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அல்லாஹ் நாளை மறுமையில் நம்மோடு பேசுவான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் அல்லாஹ் பேசுவான். லைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜமானுன், உங்களுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையே ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார். யஸ்அலுஹு அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه. அல்லாஹ் கேட்பான், உன் வாழ்நாளை எப்படி கழித்தாய்? பதில் சொல். செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய்? எப்படி செலவழித்தாய்? பதில் சொல். அல்லாஹ் கொடுத்த வாலிபத்தை எப்படி கழித்தாய்? பதில் சொல். அல்லாஹ் கொடுத்த கல்வியை எந்த அளவு செயல்படுத்தினாய்? பதில் சொல். இந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை ரப்புடைய சந்திதானத்தில் இருந்து உங்களுடைய பாதங்களை நகட்ட முடியாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், யாரை அல்லாஹ் துருவி விசாரணை செய்வானோ அவர் அழிந்து விடுவார்.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடனடியாக கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் வலதுகரம் ஏடுகள் கொடுக்கப்பட்டவர்களை எளிமையாக விசாரணை செய்வான் என்று குர்ஆனிலே சொல்லுகிறானே, ஆனால் நீங்களோ விசாரிக்கப்பட்டாலே அழிந்து விடுவான் என்று சொல்லுகிறீர்களே, என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆயிஷா, நல்லவர்களை அல்லாஹ் விசாரிக்க மாட்டான், அல்லாஹ் எடுத்து காட்டுவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் மஹ்ஷரில் உலக மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய நிலைமையில் அல்லாஹ் ஒருவரை தனியாக அழைப்பான். அவருக்கும் அல்லாஹ்விற்கும் இடையே ஒரு திரை போடப்படும். அதன் உள்ளே நடப்பதை எவரும் அறிய முடியாது. அல்லாஹ் கேட்பான், அவரை பார்த்து, அத்தஅரிஃபு தம்ப கதா, அத்தஅரிஃபு தம்ப கதா, அத்தஅரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா என்று அல்லாஹ் அவரிடத்திலே கேட்பான், காட்டுவான். அவர் சொல்லுவார், யா அல்லாஹ் தெரியும், யா அல்லாஹ் தெரியும், யா அல்லாஹ் தெரியும். அப்போது அல்லாஹ் அவனை இன்னும் நெருக்கமாக்குவான். அவன் நினைத்துக் கொள்வான் அவனை அல்லாஹ் அழிக்கப் போகிறான் என்று. இவன் வலது கரத்தில் ஏடு கொடுக்கப்பட்டவன், இவனை அல்லாஹ் ஒருபோதும் அழிக்க மாட்டான். அல்லாஹ் நெருக்கமாக்கி சொல்லுவான், அடியானே, இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா அக்ஃபிருஹா லக்கல் யௌம், உலகத்திலே நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் நான் மறைத்தேன் அடியானே, இந்த நாளிலே மன்னிக்கிறேன், செல் என்று சொல்லுவான். இது நல்லவர்களின் விசாரணை. ஆனால் பாவிகளையோ அல்லாஹ் விசாரித்து அவர்களுக்குரிய தீர்ப்பை கொடுக்காத வரை அந்த சந்திதானத்திலிருந்து அவர்களுடைய பாதங்களை நகட்ட விட மாட்டான். என்ன பதிலை சொல்ல போகிறோம்? ஏன் தொழுகையை மறந்து வாழ்ந்தாய்? பதில் சொல்ல முடியும் அல்லாஹ்விடத்தில். ஏன் தொழுகையை விட்டாய்? பதில் இருக்கிறதா உங்களிடத்திலே? யா அல்லாஹ், என்னுடைய தொழில் அதிகமாக இருந்தது யா அல்லாஹ், அதனுடைய வேலையின் காரணமாக தொழக்கூடிய நேரம் எனக்கு கிடைக்கவில்லை யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று கேட்பீர்கள் அல்லாஹ்விடத்தில். ஏன் நோன்பை மறந்தாய்? யா அல்லாஹ், என்னுடைய வேலை அதிகமாக இருக்கிறது, நான் இருக்கக்கூடிய நாட்டில் வெப்பம் அதிகமாக இருக்கிறது யா அல்லாஹ், அதனால் நோன்பை விட்டேன் யா அல்லாஹ் என்று சொல்ல முடியுமா? ஏன் ஜக்காத்தை கொடுக்கவில்லை? யா அல்லாஹ், ஜக்காத்தை கொடுத்தால் என் செல்வம் குறைந்து விடும் என்று நினைத்தேன் யா அல்லாஹ், அதனால் கொடுக்கவில்லை என்று நாம் சொல்ல முடியுமா? இப்படி ஒவ்வொரு பாவங்களையும் அல்லாஹ் எண்ணினால், ஏன் செய்தாய், ஏன் செய்தாய், ஏன் செய்தாய் என்று என்ன பதிலை சொல்வோம் அல்லாஹ்விடத்தில்? உணவை கொடுத்தவன் நான், உயிரை கொடுத்தவன் நான், இந்த வாழ்க்கையை கொடுத்தவன் நான். உன்னிடத்திலிருந்து நான் எதை எதிர்பார்த்தேன்? இந்த கடமையான வணக்க வழிபாடுகளை தவிர. ஆனால் ஏன் செய்யவில்லை? ஒட்டுமொத்த உலகத்தையும் உன்னிடத்திலே கேட்டேனா? உள் வாழ்நாளில் எல்லாவற்றையும் சுஜூதிலே கழித்துவிடு என்று கேட்டேனா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தின் கடைசி மனிதன் அழைக்கப்படுவான். யாருங்க ஜி? யார் அழைக்கப்படுவா? யார் அழைக்கப்படுவா? நரகத்தின் கடைசி தண்டனை அனுபவிக்கக்கூடிய மனிதன் அழைக்கப்படுவான். அல்லாஹ் கேட்பான், உலகமெல்லாம் உன்னிடத்திலே இருக்கிறது இந்த நேரத்தில், உலகமெல்லாம், உலகத்தின் செல்வம் எல்லாம் உன் கரத்தில் இருக்கிறது. இந்த வேதனையில் இருந்து உன்னை காப்பதற்கு நான் அதை கேட்டால் கொடுத்து விடுவாயா என்று கேட்பான். அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், என்ன தயக்கம், இந்த வேதனையிலிருந்து என்னை பாதுகாப்பதற்கு ஒட்டுமொத்த உலகத்தை கேட்டாலும் கொடுத்து விடுகிறேன் யா அல்லாஹ், கொடுத்து விடுகிறேன் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், நான் இதையா உன்னிடத்திலே கேட்டேன் நீ வாழும் பொழுது? இதைவிட ஒன்றுமில்லை, இதைவிட லேசான ஒன்றைத்தானே கேட்டேன். எனக்கு இணை வைக்காதே, என்னை முழுவதும் வணக்க வழிபாட்டில் வணங்கு என்று தானே கேட்டேன். ஏன் அதை செய்யாமல் இந்த வேதனையை அனுபவிக்கிறாய் என்று அல்லாஹ் சொல்லுவான். அதனால் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகுன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், வலவ் பிஷிக்கி தம்ரா, தம்ரா, ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தேனும் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்கின்ற அந்த தர்மமும் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கும்.
பாதுகாக்கும். அதை நீங்கள் யாருக்கு செய்தாலும் அது உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கும். ஒரு இனிமையான செய்தியை சொல்லவா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே ஒரு பெண்மணி வருகிறார்கள். 2 கை குழந்தைகளை தூக்கியவர்களாக வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டிற்கு முன்னால் நின்று உணவு கேட்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே, ஆயிஷா அவர்களே, ஏதாவது உணவு இருந்தால் கொடுங்கள் என்று. நம்மை போன்று வசதியான வீடுகள் அல்ல நபிமார்களுடைய வீடுகள், ரசூலுல்லாஹுடைய வீடு. நம்மை போன்று பிரியாணிகளும் பரோட்டாக்களும் அல்லது விதவிதமான உணவுகளையும் சமைத்து வாழ்ந்தவர்கள் அல்ல. நம்மை போன்று 3 நேர உணவை நேரம் பார்த்து உட்கொண்டவர்கள் அல்ல அவர்கள். நம்மை போன்று அடுத்த வாரம் எதை சாப்பிடப் போகிறோம் என்று முடிவு செய்து வாழ்பவர்கள் அல்ல. நம்மை போன்று ரமதானில், சஹரில், இஃப்தாரில் என்ன செய்ய போகிறோம் என்ற லிஸ்டை வைத்திருப்பவர்கள் அல்ல அவர்கள். அவர்களிடத்திலே இருந்தது 2 பேரித்தம்பழங்கள். அல்லாஹ்விற்கு எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும் நாம். எந்த நன்மையும் சுமக்காமல் நன்றி மறக்கிறோம். அவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் எதுவும் அவர்களுக்கு இல்லை, ஆனால் அல்லாஹ்விற்கு நன்றியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இல்லையா? 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 ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வீட்டிலிருந்து வெளியே வருகிறார்கள். இரவுடைய நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள், உமர் வருகிறார்கள். இவர்கள் யார்? இந்த சமூகத்தை ஆட்சி செய்த தலைவர்கள். 3 பேரையும் வெளியே வர வைத்தது எது தெரியுமா? பசி. பசி. ஒரு தூதர் பசியில், ஒரு கலீஃபா பசியில், ஒரு இன்னொரு கலீஃபா பசியில். 3 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு அன்சாரியுடைய வீட்டில் உணவு கிடைக்குமா என்று தேடிச் செல்கிறார்கள். கொஞ்சம் ரொட்டி துண்டுகளும் கறி துண்டுகளும் வைக்கப்படுகிறது. உமர் அவசரமாக பசியில் அந்த உணவை சாப்பிட போகிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, இதற்கும் அல்லாஹ்விடத்தில் நீ பதில் சொல்ல வேண்டும் உமரே என்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இந்த ரொட்டி துண்டு, நீ பசித்ததற்கு பிறகு கிடைக்கக்கூடிய இந்த ரொட்டி துண்டிற்கும் ரப்பிடத்திலே விசாரிக்கப்படுவாய் உமரே. உமர் கையை எடுத்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய வயிறுகள் எல்லாம் ஒட்டி இருக்கிறது, எங்களுடைய வாள்கள் எல்லாம் இரத்தங்களை சொட்டிக் கொண்டு முதுகில் இருக்கிறது போர்க்களங்களில். இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய இந்த ரொட்டி துண்டுகள், இதற்கும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டுமா? இன்னதாலிக லயகுன், இன்னதாலிக லயகுன். உமரே, அது நடந்தே தீரும், நடந்தே தீரும். 2 பேரித்தம்பழங்கள் கொடுக்கப்படுகிறது அந்த பெண்ணுடைய கரத்தில். அந்த பெண் 2ஆக பகிர்ந்து ஒரு பேரித்தம்பழத்தை ஒரு குழந்தையிடத்திலும் இன்னொரு பேரித்தம்பழத்தை ஒரே ஒரு பேரித்தம்பழம் கொடுக்கப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 3 பேரித்தம்பழங்களை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அந்த 3 பேரித்தம்பழங்கள் அவர்களுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டவுடன் அவர்கள் ஒரு பேரித்தம்பழத்தை ஒரு குழந்தை இடத்திலும், இன்னொரு பேரித்தம்பழத்தை இன்னொரு குழந்தை இடத்திலும், ஒரு பேரித்தம்பழத்தை தனக்காகவும் வைத்துக் கொள்கிறார்கள். உடனடியாக அந்த குழந்தைகள் பசியில் அந்த பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு முடிக்கிறது. இந்த பெண் இன்னும் சாப்பிடவில்லை. அந்த பேரித்தம்பழங்களை அவர்கள் சாப்பிட்டு முடித்தவுடன் அந்த குழந்தைகள் இருவரும் தாயை பார்க்கிறார்கள். மறுபடியும் அந்த தாய் அந்த குழந்தைகள் மீது உள்ள இரக்கத்தால் அதை 2ஆக பிளந்து அந்த பாதியை இன்னொரு குழந்தை இடத்திலும் இன்னொரு பாதியை இன்னொரு குழந்தை இடத்திலும் கொடுத்து விட்டு அந்த இடத்திலிருந்து கலைந்து செல்கிறார்கள். ஒரு 3 பேரித்தம்பழங்களுடைய பகிர்வு நடந்த நிகழ்வு அது, அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் வந்தவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதை சொல்லி காட்டி ஆச்சரியப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, நீ அறிந்திருக்கிறாயா, நீ அறிவாயா, அந்த பெண்ணை அல்லாஹ் சொர்க்கத்தை கடமையாக்கி நரகத்தில் இருந்த அந்த பெண்ணை பாதுகாத்து விட்டான். எதற்காக? தன்னுடைய குழந்தைக்கு இரக்கம் காட்டியதற்காக. அல்லாஹ் கண்காணிக்கிறான்.
அல்லாஹ் பார்க்கிறான். உங்கள் நாவுகள் எதை பேசுகிறது அது பதியப்படுகிறது. அது உங்களிடத்திலே, அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய அந்தஸ்தை அந்த நேரத்திலே உயர்த்தும் அல்லது தாழ்த்தும். அவ்வளவுதான். நீங்கள் தொழுகைகளை மறப்பதையோ தொழுகையை தொழுவதையோ அல்லாஹ் பார்க்கிறான். ஃபஜ்ருக்காக பள்ளியில் நின்றால் நீங்கள் உயர்வீர்கள் அல்லாஹ்விடத்தில், உறங்கிக் கொண்டிருந்தால் தாழ்வீர்கள். அவ்வளவுதான். ஒரு ஏழை வந்து கேட்கும் போது நீங்கள் கொடுத்தால் உயர்வீர்கள், தடுத்துக் கொண்டால் தாழ்வீர்கள். அவ்வளவுதான். அது இருட்ட அறையில் இருந்தாலும் அல்லாஹ் உயர்த்துவான். அது எவரும் காணாவிட்டாலும் அல்லாஹ் உயர்த்துவான். இன்னொரு நிகழ்வை சொல்லவா? இதுவெல்லாம் நான் தயாரித்து வரவில்லை, ஆனால் இதையெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்து உணவுக்காக கேட்கிறார். ரசூலுல்லாஹ் அவரை யாராவது இவரை உணவுக்காக அழைத்து செல்ல முடியுமா என்று கேட்கிறார்கள். ஒரு அன்சாரி தோழர் அழைத்து செல்கிறார் தன்னுடைய வீட்டிற்கு. அழைத்து சென்று மனைவியிடத்திலே கேட்கிறார், ஏதாவது உணவு இருக்கிறதா? மனைவி சொன்னார்கள், குழந்தைகளுடைய உணவை தவிர நம் இடத்தில் எதுவும் இல்லை. அப்படியா? அவர் சொன்னார், அப்படியா, குழந்தைகளின் உணவை தயார் செய்வது போல் தயார் செய். நாமெல்லாம் அந்த கதவுக்கு அந்த புறம் உட்கார்ந்து கொள்வோம். குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய உணவை இவருக்கு கொடுத்து விடும். குழந்தைகள் பசியாக உறங்கட்டும், நாம் சாப்பிடுவது போல் சைகை செய்வோம், நாமும் சாப்பிடுகிறோம் என்று நினைத்து அவர் இந்த இடத்தில் இருந்து கலைந்து செல்வார் என்று ஒரு இருளான வீட்டில், ஒரு 2 அறைகள் கூட இல்லாத ஒரு சிறிய வீட்டில் ஒரு நிகழ்வு நடக்கிறது. அவ்வளவுதாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே காலை வருகிறது. அந்த தோழரை பார்த்து சொன்னார்கள், தோழரே, இறைவன் உம்மை கண்டு ஆச்சரியம் கொண்டான். உமக்காக குர்ஆனின் ஒரு வசனத்தை இறக்கினான். வயுதிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. தங்களுக்கு தேவை இருந்த போதும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து உதவிய இவர்கள் என்று அல்லாஹ் உம்மை குறிப்பிட்டு உலகம் அழியும் வரை இருக்கக்கூடிய குர்ஆனில் ஒரு வசனத்தை அல்லாஹ் பதிந்திருக்கிறான் தோழரே என்று சொன்னார்கள். அவரை உயர்த்தியது. அல்லாஹ் தடுத்த காரியங்களை நீங்கள் செய்யும் போது ஒன்று உயர்வீர்கள் அல்லது தாழ்வீர்கள். இந்த 3வது கேள்விக்கு தயாராகிய நிலையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்விடத்தில் என்ன பதிலை சொல்ல போகிறோம்? ரமதான் வருவதற்குரிய நோக்கம், ரமதானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்க இருப்பதுடைய கடமைகள், ரமதான் எம்மிடத்திலே வரக்கூடிய மதிப்புகள், இதையெல்லாம் நாம் அறிந்திருக்க வேண்டும். ரமதான் வருவதற்கு முன்னால் இன்னல்லாஹ யஃஅலு மா யஷா வ யக்தாரு மா யஷா. அல்லாஹ் நாடியதை செய்வான், நாடியதை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். வரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார். அல்லாஹ் 7 வானங்களை படைத்தான், 7வது வானத்தை அல்லாஹ் தனக்காக தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் எத்தனையோ மலக்குகளை படைத்தான், அதில் ஜிப்ரீலை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் ரூஹாக. அல்லாஹ் எத்தனையோ தூதர்களை அனுப்பினான், அதில் அல்லாஹ் 5 தூதர்களை விசேஷமாக உலுல் அஸ்மி மினர் ருசுல் என்று அல்லாஹ் விசேஷமான தூதர்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். நபி இப்ராஹிம், நபி நூஹ், நபி மூசா, நபி ஈசா, நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பல பூமிகளை படைத்தான், அதில் மக்காவை தன்னுடைய ஊராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். பல இல்லங்களை அல்லாஹ் அமைத்தான், அதில் கஅபாவை அல்லாஹ் தன்னுடைய இல்லமாக தேர்ந்தெடுத்தான். இப்படி அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்புகள் நீண்டு கொண்டே போகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல மாதங்களை அமைத்தான், அதில் அல்லாஹ் ரமதானை தன்னுடைய மாதமாக தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் பல நாட்களை அமைத்தான், அதில் லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இரவுகளை அமைத்தான், அதில் குர்ஆனை இறக்குவதற்கு அல்லாஹ் லைலத்துல் கத்ரை மேலும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் ரமதான் வந்தவுடன் சொல்லுவார்கள், அதாக்கும் ரமதான் ஷஹ்ருன் முபாரக். உங்களிடையே ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது, அது பரக்கத் பொருந்திய மாதம். அவ்வளவுதான். இந்த 2 வார்த்தை போதும் ரமதானுடைய சிறப்புகளை சொல்வதற்கு. ரமதான் பரக்கத் பொருந்திய மாதம், அவ்வளவுதான். அதனுடைய நேரம் பரக்கத்தானது.
அதனுடைய காலை பரக்கத்தானது, அதனுடைய இரவுகள் பரக்கத்தானது, அதில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லாம் பரக்கத்தானது, அதில் வாழ்வதே பரக்கத்துதான். ஷஹ்ருன் முபாரக். அல்லாஹ் உங்கள் மீது அந்த ரமதான் வந்தடைந்தால் நோன்பை கடமையாக்குகிறான். துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுல் ஜன்னah, சொர்க்கத்துடைய கதவை அல்லாஹ் திறக்கிறான். வ துக்லகு ஃபீஹி அப்வாபுல் ஜஹீம், அல்லாஹ் நரகத்துடைய கதவை அடைக்கிறான். வ துகல்லு ஃபீஹி மரதத்து ஷயாத்தீன், அல்லாஹ் ஷைத்தானை அந்த நாளில் விலங்கிடுகிறான். லில்லாஹி ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர் ஃபமன் ஹுரிம கைரஹா ஃபகத் ஹுரிம். அதில் அல்லாஹ்விடத்திலே ஒரு இரவு இருக்கிறது, அது லைலத்துல் கத்ருடைய இரவு. யார் அந்த இரவை பாதுகாத்தாரோ அவர் பாதுகாக்கப்படுவார். யார் அதன் நன்மையிலிருந்து தூரமானாரோ அவர் எல்லாவற்றிலிருந்தும் தூரமாவார். வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார், அல்லாஹ்விடத்திலே அந்த ரமதானில் நரகத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய மக்கள் உண்டு. எப்போது? ரமதானில். முதலாவது நாளிலா, இரண்டாவது நாளிலா, மூன்றாவது நாளிலா, நான்காவது நாளிலா, ஐந்தாவது நாளிலா, 21, 23, 25? எப்போது நரக விடுதலை மனிதர்களுக்கு? வதாலிக ஃபி குல்லி லைலா, ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் நாடியவர்களை அணி அணியாக அல்லாஹ் விடுதலை செய்கிறான் நரகத்திலிருந்து. அல்லாஹு அக்பர். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமதானை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அதில் குர்ஆனை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. இங்கே வந்திருக்கக்கூடிய பலருக்கு குர்ஆனுடைய மகத்துவம் புரிவதில்லை. முன்னால் இருந்த சமூகத்திடம் இருந்த குர்ஆனுடைய ஆர்வம் கூட, தொடர்புகள் கூட இன்றைய தலைமுறையில் அல்லது இன்றைய காலத்தில் வாழக்கூடிய மக்களிடத்திலே காண்பது அரிது. சூரத்துல் வாக்கியாவை ஓதுவார்கள் தன்னுடைய செல்வம் பெருகுவதற்காக, அவ்வளவுதான். ஒவ்வொரு நாளும் தங்களுடைய உலக தேவைகளுக்காக சூரத்துல் யாசீனை ஓதுவார்கள், அவ்வளவுதான் ஒவ்வொரு நாளும். மற்றபடி குர்ஆனுடைய தொடர்பு என்பது தொலைந்து விட்டது இந்த சமூகத்தில். முன்னாள் காலத்திலே மக்தப் மதரசாக்களில் குழந்தைகள் குர்ஆனை கற்பதற்கு கொடுத்த ஆர்வம் இன்று இல்லை. பிள்ளைகளை குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு மதரசாக்களை நோக்கி, இமாம்களை நோக்கி அனுப்பிய பெற்றோர்கள் இன்று குறைவு. குர்ஆனை ஓதத் தெரிந்து வளரக்கூடிய வாலிபர்கள் மிக குறைவு, மிக குறைவு. வந்திருக்கக்கூடிய இவ்வளவு கூட்டத்தில் இல்ல மாஷா அல்லாஹ், வாலிபர்களுடைய எண்ணிக்கையில் ஒரு 1000 பேர் இருந்தால் அந்த 1000 பேரில் நிறுத்தி ஒவ்வொருவரையும் குர்ஆனை ஓதச் சொல்லுங்கள். அதில் 100 பேர் கூட குர்ஆனை முழுவதுமாக அல்லது அதனுடைய அழகோடு, ஒழுக்கத்தோடு, அதனுடைய முறையோடு ஓத தெரியாதவர்களுக்கு. ஏன்? அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களை அதற்கு பழக்கவில்லை, அவர்களுடைய பெற்றோர்கள் அதற்கு நிர்பந்திக்கவில்லை. குர்ஆனை மனதில் இறக்காமல் அந்த குழந்தையை நீங்கள் எதை நோக்கி வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எதை நோக்கி வளர்க்கப் போகிறீர்கள்? ஒருவேளை குர்ஆன் இல்லாமல் உங்களுடைய மரணம் நிகழ்ந்தால் ஒரு மனிதனுடைய தீய மரணத்துடைய அடையாளமே அவனிடத்தில் குர்ஆன் இல்லாததுதான், அவ்வளவுதான். உங்கள் மரணம் தீய மரணமாக அமைய வேண்டும் என்றால், இறைவனை விட்டு தூரமான மரணமாக அமைய வேண்டும் என்றால் ஒரே ஒரு செயல்பாடு போதும், நீங்கள் குர்ஆனில் இருந்து தூரமாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். குர்ஆன் உயிர், அது இல்லாத வாழ்வு செத்துவிட்ட வாழ்வு. ரமதான் வந்தால் தான் நமக்கு குர்ஆன். இன்னொன்றையும் சொல்கிறேன், ரமதான் என்பது வணங்குவதற்கு, ரமதானை வணங்குவதற்கு உள்ள மாதம் அல்ல. இன்று பலர் இபாத் ரமதானை வணங்குபவர்களாக இருக்கிறார்கள். ஏன்? ரமதான் வந்தால் பள்ளிக்கு போவார்கள், ரமதான் வந்தால் குர்ஆனை திறப்பார்கள், ரமதான் வந்தால் அந்த மாதம் மட்டும் டிவிகளுக்கு, சீரியல்களுக்கு, சினிமாக்களுக்கு விடுமுறை. ரமதான் வந்தால் தான தர்மம் செய்வார்கள். ரமதான் வந்தால் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில், குர்ஆனை ஓதுவதில், தஅவாவை கேட்பதில் ஆர்வம் கொண்டு உட்கார்ந்து இருப்பார்கள். எப்போது ரமதான் முடியும் என்று காத்திருப்பார்கள். ரமதான் முடிந்தவுடன் ஆஃப் செய்யப்பட்டது ஆன் செய்யப்படும், தொடர்ந்த தொழுகைகள் விடப்படும்,
கொடுக்கப்பட்ட தான தர்மம் நிறுத்தப்படும், குர்ஆன் ஒரு பெரிய பட்டுப்புடவையில் மடிக்கப்பட்டு செல்ஃபின் மேலே வைக்கப்படும். இவர்கள் எல்லாம் ரமதானை வணங்குபவர்கள். இவர்கள் ஒருபோதும் அல்லாஹ்வை வணங்கியவர்களாக மாற முடியாது. அல்லாஹுவை வணங்குபவன் மற்ற மாதங்களிலும் இதை செய்வான், ரமதானில் அதிகப்படுத்துவான். அவ்வளவுதான், அவ்வளவுதான். குர்ஆனை ஒரு நாள் 10 பக்கம் ஓதி இருப்பான், ரமதானில் ஒரு ஜுஸ்ஐ ஓதுவார். ஒரு நாள் 100 ரூபாயை தர்மம் செய்வார், ரமதானில் 1000 ரூபாயை தர்மம் செய்வார். இரவு வணக்கத்தை விட்டு விட்டு தொழுவார், ரமதானில் தொடர்ச்சியாக தொழுவார். குர்ஆனை ஓதுவார், மற்ற நாட்களில் குறைவாக, ரமதானில் அதிகமாக ஓதுவார். தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுவதில் ஆர்வம் கொள்வார். சில நேரம் விடுமான ரமதானில் பேணி பேணி தொழுவார். அவ்வளவுதான். இவர்கள் அல்லாஹுவை வணங்கியவர்கள், இவர்கள் ரமதானை வணங்கியவர்கள். எப்படி அடையாளம் தெரியும்? நாளைக்கு காலையில ஃபஜ்ர் நமக்கு தொழுதோம்னா நமக்கு அடையாளம் தெரியும். அவ்வளவுதான். ஒவ்வொரு தொழுகையும் ரமதானில் தொழுதது போன்று ரமதானுக்கு பிறகுள்ள மாதத்தில் தொழுதால் அடையாளம் தெரியும். அல்லாஹ் பாதுகாப்பாடாக. குர்ஆனை நெருக்கமாக்குங்கள் வாழ்வோடு. அதுதான் உயிர், அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கும், இந்த உலகத்திலும் மறுமையிலும். குர்ஆன் சாட்சி சொல்லும் கபரில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மறுமையில் சிபாரிசு செய்யும் அந்த அடியானுக்காக நோன்பும் குர்ஆனும் நாளை மறுமையில் வரும். யா அல்லாஹ், காலையிலும் மாலையிலும் இவன் என்னை ஓதினான், யா அல்லாஹ் இவனுடைய பாவத்தை மன்னித்து இவனுக்கு சொர்க்கத்தை கொடு என்று குர்ஆன் கேட்கும். ரமதான் வந்து சொல்லும், யா அல்லாஹ் இவன் காலையில் பசித்திருந்தான், மாலையில் பசித்திருந்தான், இரவில் தன்னுடைய தேவையை விட்டு இரவில் உன்னை வணங்கினான் யா அல்லாஹ் என்று சிபாரிசு செய்யும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனை நெருக்கமாக்குங்கள் ரமதானில். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ். யார் ரமதானுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நோன்பை நோற்பாரோ அவருடைய முன்பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். மன் காம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன், யார் ரமதானில் இரவில் நின்று வணங்கினார்களோ ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் அவருடைய முன்பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். மன் காம லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ருடைய இரவில் யார் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நின்று வணங்கினாரோ அவருடைய முன்பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். இன்னும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், யார் ரமதானிலும் ரமதான் அல்லாத மாதங்களிலும் ஒரு நாள் நோன்பை வைப்பாரோ, ஒரு நோன்புடைய கூலி, ஒரே ஒரு நாளுடைய நோன்புடைய கூலி, அல்லாஹ் அவருடைய முகத்தை நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் தூரமாக்குகிறான். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு அமல் இப்னி ஆதம லஹு இல்ல ஸியாம், ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் அவனுக்குரியது, ஆனால் நோன்பை தவிர. ஃபஇன்னஹு லீ வ அனா அஜ்ஸி பிஹ், அது என்னுடையது, அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன். லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு 2 சந்தோஷம் உண்டு. ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரி ரப்பிஹ், ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரிஹி, ஒன்று அவனுடைய இஃப்தாருடைய நேரத்தில். நோன்பை அடைந்த அல்லாஹ் இஃப்தாரை அடையக்கூடிய பாக்கியத்தை நினைத்து மகிழ்வடைவார். ஓ ஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பிஹ், ஈமான் உள்ளவர்களுக்கு இந்த வார்த்தை உள்ளத்திலே ஆழமாக பதியும். ஓ ஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பிஹ், நாளை மறுமையில் தன்னுடைய ரப்பை சந்திக்கும் போது ரப்பு அவரை மகிழ்ச்சிப்படுத்துவான். அவ்வளவுதான். அதனால் மகிழ்ச்சி அடைவார். ரப்பை சந்திப்பார், ரப்பை பார்ப்பார், ரப்புடைய கூலியை பெறுவார், மகிழ்ச்சி அடைவார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வனாதா முனாதின், அழைக்கப்படும் ரமதானுடைய மாதம் வந்தால், யா பாகியல் கைரி அக்பில் வ யா பாகிய ஷர்ரி அக்ஸிர், நன்மையில் விரைபவரே முன்னேறுங்கள், முன்னேறுங்கள், இது ரமதான் நன்மைக்குரிய மாதம், முன்னேறுங்கள். யா பாகியல் கைரி அக்பில் வ யா பாகிய ஷர்ரி அக்ஸிர், பாவத்தில் நிலைத்திருப்பவர்களே, அல்லாஹ்வை மறந்தவர்களே,
குர்ஆனை மறந்தவர்களே, தொழுகையை மறந்தவர்களே, அல்லாஹ் தடுத்த ஹராமை செய்பவர்களே, அக்குஸர் குறைத்துக் கொள்ளுங்கள். ஏன்? இதுதான் உங்களுக்கு வாய்ப்பு, உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு. வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார் வதாலிக ஃபீ குல்லி லைலா. அது ஏன்? ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் நரகத்தில் இருந்து விடுதலை செய்கிறான் மனிதர்களை. அதனால் பாவங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஏராளமான சிறப்புகளை ரமதானில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹீம அன்ஃபு ரஜுலின் தഖல அலைஹி ரமதான். ஒரு மனிதன் நாசமாகுவான். அவன் யார்? அவன் ரமதானை வந்தடைந்திருப்பான், ஆனால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் ரமதான் அவனை விட்டு கடந்து செல்கிறது என்றால் அவன் நாசமாகுவான். ரசூலுடைய சாபம் தெரியாது நமக்கு. கடந்த ரமதான் நம்மை பாவங்களை, இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து கழித்தானா அல்லது இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கவில்லையா? அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் கடந்ததுதான். அதை செய்து சீரமைக்க முடியாது. ஆனால் சீரமைக்கக்கூடிய வாய்ப்பையும் நேரத்தையும் அல்லாஹ் இப்போது கொடுத்திருக்கிறான். இதோ இந்த நேரம் என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு. குர்ஆனை மறந்தேன் யா அல்லாஹ், இதோ குர்ஆனை எடுத்து படியுங்கள், வாய்ப்பு இருக்கிறது. தொழுகையை மறந்தேன் யா அல்லாஹ், இதோ தொழுகையை ஆரம்பியுங்கள். அல்லாஹ்விற்காக, அவனுடைய தேசத்திற்காக, உங்கள் வாழ்க்கையின் வெளிச்சத்திற்காக, உங்கள் வாழ்க்கையின் இறை தொடர்பிற்காக தொழுகையை ஆரம்பியுங்கள். அதில் தான் நிம்மதி இருக்கிறது. அரிஹ்னா யா பிலால் அஸ்ஸலா அக்கிமிஸ் ஸலாத வ அரிஹ்னா பிஹா. பிலாலே தொழுகையை ஏவு, அதிலே நிம்மதியை நான் தேடுகிறேன். குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, என் கண்ணின் குளிர்ச்சியை தொழுகையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னது. தொழுகையை ஆரம்பியுங்கள். திக்ரை மறந்தேன் யா அல்லாஹ், அல்லாஹ்வை காலை மாலையில் திக்ரோடு அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அல்லாஹ் உங்களை நினைவு கூறுகிறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்வை எப்படி எண்ணுகிறானோ அப்படி அல்லாஹ்வும் அவனை எண்ணுகிறான். தனிமையில் அவன் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் அல்லாஹ்வும் அவனை தனிமையில் நினைவு கூறுகிறான். அவன் ஒரு கூட்டத்தில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் அவன் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்த கூட்டத்தை விட கண்ணியமான மலக்குகளுடைய சபையில் அல்லாஹ் அவனை நினைவு கூறுகிறான். அல்லாஹ் அவனை நினைவு கூறுகிறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்ய ஆரம்பியுங்க. பாவங்களை சுமந்திருக்கிறேன் யா அல்லாஹ், இதோ வாய்ப்பு. ரமதானில் மட்டுமல்ல பாவங்களை அழிப்பதல்ல, நீக்குவதல்ல, எல்லா நாட்களிலும் அல்லாஹ்வுடைய அருள் விசாலமாக இருக்கிறது. ரமதானிலும் ரமதான் அல்லாத மாதங்களிலும் கூட. ஒரு மனிதனுடைய உயிரை தொண்டைக்குழி அடைக்கும் வரை அதனுடைய வாய்ப்பை அல்லாஹ் நிறுத்துவதில்லை. குர்ஆனிலே அல்லாஹ்வின் அருளை நிரூபிக்கக்கூடிய வசனங்கள் பல உண்டு. அதிலே சில வசனங்களை மட்டும் நினைவு கூர்ந்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். முதலாவது வசனம் நாம் எல்லாம் அறிந்ததுதான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே, அல்லாஹ் அழைக்கிறான். வரம்பு மீறி பாவம் செய்த பாவிகளை என்று அல்லாஹ் அவனை அடையாளம் காணவில்லை. வரம்பு மீறி பாவம் செய்திருந்தாலும் யா இபாதி, யா இபாதி, என் அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். என்ன பாவம் செய்திருந்தாலும் என்னிடத்திலே வாருங்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்,
அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பவன், இரக்க குணமுடையவன். இன்னொரு வசனம் சூரத்துல் ஹூத் 114வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையை நிறைவேற்றுங்கள் பகல் பொழுதுகளிலும் இரவுடைய நேரங்களிலும். فَأُولَٰئِكَ يُبَدِّلُ اللَّهُ سَيِّئَاتِهِمْ حَسَنَاتٍ. அந்த தொழுகைகள் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நன்மைகளாக மாற்றி விடுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். இந்த வசனம் பாருங்கள். யார் ஒருவர் பாவம் என்று உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே வந்து, யா அல்லாஹ், இதோ இந்த பாவத்தை உன்னிடத்திலே முன்வைக்கிறேன், இனிமேல் தொடர மாட்டேன் யா அல்லாஹ் என்று வந்து தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்வாரோ, ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அவர்கள் சுமந்து வந்த நன்மை, அவர்கள் சுமந்து வந்த பாவங்கள் அளவிற்கு அல்லாஹ் நன்மைகளை கொடுத்து விடுகிறான். பாவங்கள் நன்மையாக்கப்படும். நீங்கள் தொழுகையை விட்ட பாவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால், இன்று தொழுதால், ஆரம்பித்தால், நீங்கள் விட்ட தொழுகையுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுவதோடு அதை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றுகிறான். யா அர்ஹமர் ராஹிமீன், யா அல்லாஹ் உன் நினைவை மறந்தேன், இதோ பாவங்களை நன்மைகளாக ஆக்கு. யா அல்லாஹ் தவறான செயல்பாடுகளின் வாழ்க்கையில் ஹராமில் இதோ நன்மைகளாக மாற்றுகிறேன். அல்லாஹு அக்பர். يعلموا أن الله يحيي الأرض بعد موتها. அறிஞர்கள் சொன்னார்கள், இதுவும் அல்லாஹ்வுடைய ஆதரவு அளிக்கக்கூடிய வசனத்தில் மிக சிறந்த வசனம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் பூமிகள் மரணித்ததற்கு பிறகு அதற்கு உயிர் கொடுக்கிறான். இதற்கு மேலே அல்லாஹ் கல்புகளை பற்றி பேசியிருக்கிறான். அப்போது இந்த இடத்திலே வரக்கூடிய அருள் என்பது பூமி அல்ல, அல்லாஹ் இறந்துவிட்ட உள்ளங்கள் அல்லாஹ்விடத்திலே வர வேண்டும் என்றால் அல்லாஹ் உயிர் கொடுத்து அவர்களை எழுப்புகிறான். மறுபடியும் ஈமானிய உயிர் கொடுக்கப்படுகிறது, அல்லாஹ்வின் நினைவின் உயிர் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வை நோக்கி அவர்கள் திரும்ப வருவதற்கு தயாராகுவார்கள். அல்லாஹ் அவர்களை உயிர் கொடுத்து அவர்களை எழுப்பி வருவான். அல்லாஹு அஷத்து ஃபர்ஹன் பி தௌபதி அப்தி. இந்த ரமதானை முன்னோக்குவதற்குரிய அடிப்படையே தௌபா தான். தௌபா செய்து செய்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடி அந்த பாவங்களில் இருந்து விடுபட்டு ரப்பை முன்னோக்கி வந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறான். எப்படி? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு பாலைவனத்திலே ஒரு மனிதன் உணவோடும் வாகனத்தோடும் பயணம் செய்தான். களைப்பில் உறங்கினான். எழுந்து பார்த்தான், அவனுடைய வாகனமும் உணவும் இல்லை. அங்கும் இங்கும் தேடி பார்த்தான், எதுவும் கிடைக்கவில்லை. மறுபடியும் களைப்பில் மரணம்தான் என்று உறங்கினான். அவன் மறுபடியும் விழித்து பார்த்தான், உயிர் இல்லை என்று நினைத்தவன் மறுபடியும் விழித்து பார்க்கும் போது அவன் கொண்டு வந்த உணவும் அவனுடைய வாகனமும் அவனுக்கு முன்னால் மறுபடியும் நின்றது. அவன் ஆனந்தத்தின் மகிழ்ச்சியில் அல்லாஹ்வை பார்த்து சொன்னான், யா அல்லாஹ் அன்த அப்தி வ அன ரப்புக். யா அல்லாஹ், நீ என் அடிமை, நான் உன் எஜமானன் என்று. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவன் இயற்கையாக அதை சொல்லவில்லை, ஆனந்தத்துடைய மகிழ்ச்சியில் என்ன வார்த்தை சொல்ல வேண்டுமோ அதை மாற்றி உச்சரித்து விட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தொலைத்த உணவும் தொலைத்த வாகனமும் கிடைத்த மகிழ்ச்சியில், உயிர் போய் கிடைத்த மகிழ்ச்சியில் அவன் எப்படி ஆனந்தம் அடைந்தானோ அது போன்று தன்னை விட்டு நீங்கிய அடியான் தன்னை நோக்கி வரும்போது அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்துங்கள், அல்லாஹ்விற்கு உறுதி கொடுங்கள், அல்லாஹ்விற்கு வாக்கு கொடுங்கள். நாம் அவனை நோக்கி செல்ல எண்ணம் வைத்தால் போதும் போதும், அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வான். யா அல்லாஹ், வர தயாராகிறேன், போதும், நீ வரக்கூட வேண்டாம், வர தயாராகு, போதும், அல்லாஹ் உங்களை எடுத்துக்கொள்வான். நீங்கள் நடந்து செல்ல தயாராகி விட்டீர்கள் என்றால் போதும், அல்லாஹ் உங்களை நோக்கி ஓடி வருகிறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, 100 கொலையை செய்த ஒரு மனிதன் நன்மையை தேடி அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு பாதையை தொடர்ந்தான். அந்த நேரத்தில் மரணம் வந்தது அவனுக்கு. கெட்டவர்களின் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வந்தார்கள், நல்லவர்களின் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வந்தார்கள்.
இருவருக்கும் போட்டி நடந்தது, யார் இந்த உயிரை கைப்பற்றுவதென்று. தீர்ப்புக்காக ஒரு மலக் கொண்டு வரப்பட்டார். அவர் சொன்னார், அவர் கடந்து வந்த தூரத்தை அளந்து பாருங்கள். அவர் கடந்து வந்த தூரம் நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் இருந்தால் நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள். பாவிகளுடைய ஊருக்கு அருகாமையில் இருந்தால் பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள். அளந்து பார்க்கிறார்கள். நல்லவர்களுடைய ஊருக்கு தான் அருகாமையில் இருந்தது. நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் சென்றார்கள். ஆனால் இயற்கை அது அல்ல, இயற்கை அது அல்ல. அவர் கடந்து வந்த தூரம் குறைவு. அவர் கடந்து வந்தது பாவிகளுடைய ஊருக்கு அருகாமையில் தான். ஆனால் அல்லாஹ் அந்த பூமிக்கு கட்டளையிட்டான், 100 கொலை செய்து திரும்பி வரக்கூடிய அந்த மனிதன் தன்னை நோக்கி வர வேண்டும் என்பதற்காக பூமியை குறைத்துக் கொள்ளும் நூலத்தை, பூமியை உன் தூரத்தை நீட்டிக்கொள் என்று அவருடைய உயிர் நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் வந்தது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வாலிப சமூகமே, இது நம்முடைய நேரம். பாவங்களை விட்டு அல்லாஹ்வை மீள்வதற்குரிய நேரம். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை நோக்கி முன்வைப்போமாக. அவனிடத்தில் செய்த பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடி இந்த ரமதானை மகிழ்வோடும் ஆனந்தத்தோடும் நன்மைகளோடும் பாவ மன்னிப்போடும் குர்ஆனோடும் திக்ரோடும் வணக்க வழிபாடுகளோடும் முன்னோக்குவதற்கும் ரமதானை முறையாக கழித்து அதனை முறையாக விடைபெற்று இன்னும் பல ரமதானை அடையக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தரட்டும். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.